யாருடைய உயிரை வேணாலும் எடுப்பார். அந்த கண்மூடித்தனமான ஒரு நட்புல தான் அவர் இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறார். முகத்தை சிதைச்சு கிராஸ் மாதிரி ஒரு சிக்னேச்சர், மர்டர்லேயே ஒரு சிக்னேச்சர் போடக்கூடிய ஆள். கூலிக்காக கொலை பண்ணாம எந்த ஒரு ஸ்கெட்சும் கிடையாது. நண்பர்களுக்காக கொலையை செஞ்ச பொக்க ரவிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்கப்போ ரவியில் கேஸில் போட்டவங்க எல்லாருமே புட்டாப்பு தான். பரோல்ல வெளியே வந்தால் 100 போலீஸ்காரங்க காவலுக்கு நிற்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ கிரிட்டிக்கலான மனுஷன் இவ்வளோ கொலையை பண்ணியிருக்காரு, இவரை ரிவெஞ்சில் கொலை பண்ணுவாங்கன்ட்டு ஏன் காவல்துறை அதிகாரிக்கு தெரியல. ரஞ்சித் என்ற நபரோட அவருக்கு நட்பு ஏற்படுது. ரஞ்சித்துக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை ஆகி அவர் மர்டர் ஆகிறப்ப தான் இந்த கூலி தொழிலான பொக்க ரவிக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், வேறு ட்ராக் அவர் போக ஆரம்பிக்கிறாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நூல் நேயர்ஸுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொக்க ரவி என்ற ஒரு கேரக்டரை பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பேசுகிறப்போ பல பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து 80% நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் அவங்களுடைய பேக்கப்பு ஃபேமிலி எப்படி இந்த ரவுடிஸ் எல்லாம் உருவாச்சு, இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுங்க. ஆஸ் எ சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விவரமாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி பகிரங்கமாக நிறைய சம்பவன்றது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு 30 வருஷமாக நார்த்து மெட்ராஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே வந்து நிறைய ரவுடிஸுங்களுடைய பிரச்சனையில் ஆக்ஷன் அண்ட் ரிவெஞ்சாக நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மாதாவரம் ஜெயராம் படுகொலையும் விம்கோ நகர் வளமருதின்ட்டு ஒரு 1995 அவங்களுடைய கொலையிலேருந்து தான் இவ்வளோ ரிவெஞ்சு ஆரம்பிக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா பார்த்திங்கன்னா ரவுடிசம் என்றப்போ ஒரு குறிப்பிட்ட நார்த்து மெட்ராஸில் ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகிற அளவுக்கு இன்றைக்கி ரவுடிசம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது தான். இதை காவல்துறை கட்டுப்படுத்த தவறியது ஏன் என்ற கேள்வி ரொம்ப இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரவுடிசத்தில் காவல்துறை கட்டுப்படுத்த தவறினதால தான் ரவுடிசம் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு பட்டாக்கத்தி எட்டுன்னு போயிட்டு ஒருத்தன் வந்து ஒரு கடைகளையோ இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்களை மிரட்டுறான்னா அவனுக்கு வந்து பொருளாதாரம் இருந்தால் எப்படி இருப்பான், இல்லைனா எப்படி இருப்பான்ட்டு 2 சப்ஜெக்டாக தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்னென்னா ஒரு சைடு கூலி தொழிலான பொக்க ரவியும், இன்னொரு பக்கம் கூலி படையை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் காவல்துறையில் ஒரு புகைப்படம் கூட இல்லாமல் 32 வருஷத்துக்கு மேலே ரவுடி சாம்ராஜ்யத்தில் இருக்கிற சம்பவ செந்தில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜெயிலேருந்தே ரவுடிசம் வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்து பணத்துக்காக கொலை பண்ணுற A+1 நாகேந்திரன் கேட்டகரியில் இருக்குது. அதே வேசர்பாடி, அதே இந்த தட்டார்பட்ட நார்த்து சர்க்கிளில் இந்த 3 சப்ஜெக்டில் என்னென்னா வேசர்பாடி பொக்க ரவிக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவிகள். அவங்க பேர் சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட்டு மனைவிக்கு 2 ஆம்பளை பசங்க, 2வது மனைவிக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. என்னென்னா ஒரு விஷயம், ஒரு ரவுடியுடைய குடும்பமும் ரவுடிசம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஒரு எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ ஆகிறான், எம்பி பையன் எம்பி ஆகிறான், சிஎம் பையன் சொன்னான். ஆனால் பல ரவுடிகளுடைய பசங்க வந்து நல்ல நிலைமைக்கு காலேஜ் படித்து நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய குடும்பங்களை நம்ம எடுத்துக்காட்டி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த ஃபேமிலியை பற்றி பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ பொக்க ரவி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ ஓட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பாரிஸில் வந்து செம்புதாஸ் ஸ்ட்ரீட்டில் தான் முதல் தன்னுடைய கூலி தொழிலாளி வேலையை பண்ணியிருக்காரு. இது வந்து அவருடைய 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை. என்னென்னா பார்த்திங்கன்னா, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க வெளியே போகிறப்ப பார்த்து பழகுன்னுவாங்க. இந்த பொக்க ரவிக்கு நண்பர் யாருன்னா பழகிட்டா அவங்களுக்கு உயிரை கொடுப்பார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருடைய உயிரை வேணாலும் எடுப்பார். அந்த கண்மூடித்தனமான ஒரு நட்பில் தான் அவர் இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறார். என்ன பார்த்திங்கன்னா ஒரு நண்பருக்காக உயிரையும் கொடுப்பாங்க சில பேர், சில இடத்துல உயிரை எடுப்பாங்க. அப்படி உயிரை எடுத்துறது தான் ரஞ்சித் என்ற ஒரு நபரோட அவருக்கு நட்பு ஏற்படுது.
சிம்பிளாக நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் போனால் நிறைய விஷயம் இருக்கும். ரஞ்சித் என்ற நபரோட அவருக்கு நட்பு ஏற்படுது. ரஞ்சித்துக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை ஆகி அவர் மர்டர் ஆகிறப்ப தான் இந்த கூலி தொழிலான பொக்கரவிக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், வேறு ட்ராக் அவர் போக ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஆள் ஒரு கொலையை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர் செஞ்ச கொலைகள் பார்த்திங்கன்னா பொக்கரவிக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. என்ன சிக்னேச்சர்னால் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அட் த டைம் அந்த மர்டர்லேயே ஒரு சிக்னேச்சர் போடக்கூடிய ஆள். என்னென்னா அந்த மர்டர் பண்ணுறப்போ கிராஸ் மாதிரி ஒரு சிக்னேச்சர், முகத்தை சிதைச்சி தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு போகிறது. கொலை செய்யக்கூடிய பட்டவங்களும் அந்த முகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்பமே பார்க்காத அளவுக்கு எந்த முகம் பகைச்சிதோ அந்த முகம் சிதைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டுருக்காரு. அப்படி தான் தொடர்ந்து அவருடைய கொலைகள் பார்த்திங்கன்னா நிறையா கொலைகள் ஆகுது. அவரை பகைச்சு வேறு யாருன்னா டைலாக் விட்டால் கூட அந்த நபர் படுகொலை ஆகிறாங்க. என்னென்னா சம்பவ செந்திலுக்கு வேண்டிய வெங்கடான்ற நபரும் படுகொலை ஆகிறாரு. அப்போ தான் சம்பவ செந்திலுடைய நேரடி பகை பொக்கரவிக்கு வருது. ரெண்டாவது வேசர்பாடியில் ஒரு பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சிங்க சிலை இருக்கும். அந்த சிங்கத்தில் இப்போ அரசாங்கத்திலே 3 சிங்கம் தான் காமிப்பாங்க. இன்னொரு சிங்கம் எதுன்னு தெரியாது. அது ரா பிரிவுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 4 சிங்கம் 4 வேலை பார்க்கும். இந்த 3 சிங்கத்தை அங்கே இருக்கும். 4வது சிங்கமாக வேசார்பாடியில் ஒருத்தர் தான் இருக்கணும், 2 பேர் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய டீமுங்களுக்குள்ளே சண்டை ஆகிட்டே இருக்கும். என்னென்னா அது ஒரு 15க்கும் மேற்பட்ட ஏரியா, சத்தியமூர்த்தி நகர், அப்புறம் முல்லை நகர், ஷர்மா நகர், அப்படியே உதயசூரியன் நகர், அப்படியே ஆர்ஆர் நகர், அந்த மாதிரி உள்ளே போயிட்டுருக்க ஏரியான்றதால குறிப்பாக ரொம்ப பின்தங்கிய மக்கள் இருக்கிறதால ஒரு விஷயம் ஒன்று பண்ணிச்சுன்னா அது காட்டுத்தீ போல் ஒரு நியூஸ் கூட தேவையில்லை, காட்டுத்தீ போல் பரவிட்டு ஜனங்க கூடக்கூடிய இடம். அந்த இடத்துல எப்படி பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு ரவுடி தான் இருக்கணும், அது நாகேந்திரன் தான் அப்படின்ற ஃபார்முலா அவருக்கு இருக்குது. யாருன்னா உருவானாங்கனாலும் அவனை விடக்கூடாது அப்படின்னுப்பாங்க. அப்போ ஊருக்குள்ளே ஒருத்தன் கொலையை பண்ணுறான்னா ஒன்று நம்ம டீமில் சேரணும். நம்ம டீமில் சேர்ந்து அடுத்தவனை நம்மளுக்கு ஆவாதவன் இல்லை கூலிக்காக வெட்டணுன்றது A+ கேட்டகரியில் இருக்கிற ஒரு நாகேந்திரனுடைய கொள்கையாக இருந்திருக்கு. அப்போது அந்த ஊருக்குள்ளே ஒன்றுக்கு 3 கொலை பொக்கரவி பண்ணவனே. அப்போ நாகேந்திரன் அவருடைய நாலேஜுக்கு போனவொடனே நாகேந்திரனுடைய கூலிப்படியாக பொக்கரவி இருக்கணும் ஆசைப்படுறாரு. ஆனால் நீ வாங்குகிற காசுக்கு நீ யாரையாவது கொலை பண்ணோன்னு சொன்னால் நான் கொலை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இவர் அந்த ஏரியாவில் வாழ விடாமல் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா போலீஸ் ஒரு பக்கம் சில காவல்துறை அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ரவுடிஸுங்க கூட சேர்ந்துட்டு பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா இப்போ ஒரு தேடப்பட்ட குற்றவாளியாக யாரெல்லாம் ஆகலையோ, எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த 30 வருஷத்துலேருந்து போலீஸுடைய மெத்தனத்தால் தான் இவ்வளோ கொலை நடந்ததுன்ற ரெக்கார்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ சம்பவ செந்திலுக்கே யார் ஆகலையோ அவங்கள அடித்து கையை வடிக்கிறது இது எல்லாமே பண்ணது போலீஸுன்னு என்கிட்ட ரெக்கார்ட்ஸே இருக்குது. என்னென்னா போலீஸுக்கு ஆவாத ஒரு ரவுடி ஆகுது, ஒரு ரவுடி ஆகலைன்னா இந்த ரவுடியை வச்சு அந்த ரவுடியுடைய கை காலை உடைப்பாங்க. நம்ம கண்டினியூஸாக வந்தாலே தெரியும். கடைசி நேரத்தில் 2014 பொக்கரவி கையை காலை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் தான் கையை காலை உடைச்சி அட்மிட் பண்ணியிருக்காங்க 2014. அப்போ என்னென்னா ஒரு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஒரு ப்ரீவியஸ் அக்யூஸ்டு, அதுவும் ஒரு 15க்கு மேற்பட்ட கொலைகள் பண்ணியிருக்கிறப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களால் இன்றைக்கி பொக்கரவிக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் இருக்கா, நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ ஒரு கிரிட்டிக்கலான மனுஷன் இவ்வளோ கொலையை பண்ணியிருக்காரு, இவரை ரிவெஞ்சில் கொலை பண்ணுவாங்கன்ட்டு ஏன் காவல்துறை அதிகாரிக்கு தெரியல. ஏன்னா இப்போது A+ கேட்டகரியில் இருக்கிற நாகேந்திரன் பரோலில் வெளியே வந்தால் 100 போலீஸ்காரங்க காவலுக்கு நிற்கிறாங்க. இவ்வளோத்துக்கு அவர் 2 இல்லைன்னா 3 தான் அடிச்சிருப்பார். 2வது கொலை பண்ணுறப்போ ஒரு கட்சிக்காரரை கொலை பண்ணாதுன்றதால தண்டனைப்பட்டுட்டு ஜெயிலுள்ள இருந்து பரோலில் வெளியில் வர நாகேந்திரனுக்கு 100 காவல்துறை அதிகாரிங்க பாதுகாப்புக்கு இருந்தாங்க. நான் வேணாம் சொல்ல, சரி உங்களுடைய அந்த ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக டேக் கேர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவர் உள்ளே இருக்காருன்னா ஒரு மினிஸ்டர் கூட இல்லை, ஒரு எம்எல்ஏக்கு இல்லை, ஏன் சிஎம்க்கு கூட இருக்காது.
சிஎம் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறான்னா சுற்றி ஒரு 150 போலீஸ்லாம் இருக்காது. ஆனால் 2 லைஃபரு ஒரு பரோலில் வெளியே வர ஒரு நாகேந்திரனுக்கு 100 போலீஸுக்கு மேலே அந்த ஏரியா அவங்க வீடை சுற்றி ப்ரொடெக்ஷன். என்னென்னா ஒரு பரோலில் வெளியே வந்துக்கிறாரு. ஆனால் அதே ஏரியாவில் கூலிக்காக கொலை பண்ணாமல் எந்த ஒரு ஸ்கெட்சும் கிடையாது. நண்பர்களுக்காக கொலையை செஞ்ச பொக்க ரவிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்கப்போ இத்தனை கொலை 2005 6, 7, 8 கண்டினியூஸாக கொலை. தலித் பாலு கொலை வழக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதீஷ்னு ஒரு பையன் கொலை வழக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் கொலை வழக்கில் இருக்காங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டே போனால் நிறைய கொலை வழக்கில் காமேஷ் அந்த கொலையிலையும் இருக்கார். அப்போ என்னென்னா இவ்வளோ கொலைகள் பண்ண ஒரு கொலைக்காரன் இருக்கிறான் அப்படின்னு பண்ணுவோம். அவனை சட்டத்து முன் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட பேசி ஒரு ஒரு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரா மாதிரி ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நான் சொல்கிறேன். ஏன்னா 2005 பொக்க ரவி வந்து ஸ்பெஷல் டீம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2005 ப்ரீவியஸாக அவர் ஒரு 2-3 வழக்கில் இருக்கிறப்பயே அவருக்கு எதனா ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து அவர் திருந்தறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அவரை பண்ணியிருந்தா குறைஞ்சது ஒரு 15 கொலைக்கு மேலே நிறுத்திருக்கலாம். இதே பொக்க ரவி ஒரு நல்லவராக தான் இருந்திருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையும் போய் மாமூல் கேட்கல. அந்த வேசார்பாடி ஃபுல்லாக யாரை கேட்டாலும் காசுக்காக கொலை பண்ணக்கூடிய நபராக அவர் இல்லை. எந்த ஒரு கடை வெங்காயம் தக்காளி போகிறவங்களோ இல்லை ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிலேயோ இல்லை எந்த ஒரு அலிகன்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட நபர் நண்பர்களுக்காக மட்டும்தான் கொலை பண்ணியிருக்காரு. கட்ட பஞ்சாயத்து பண்ணதாக வரலாறு இல்லை. ஏதாவது ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ இந்த அளவுக்கு பொக்க ரவி வந்து கொலை பண்ணி ஒரு 10க்கும் மேற்பட்ட கொலை பார்த்திங்கன்னா காக்கத்தோப்பு பாலாஜிக்கு அடிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட நிறைய சேனலில் பேசியிருக்கோம். மயிலை சிவகுமாருக்கு வில்லா சுரேஷையும் அஜித்தையும் அந்த பையன் அடித்ததுக்கு கூட அடித்து கொடுத்தது பொக்க ரவி. அப்போ மயிலை சிவகுமார் பேர் எடுத்துட்டாரு. ஆனால் இந்த கூலிப்படியை செட் பண்ணி கொடுத்தது பாலாஜி தான் அடித்து கொடுத்தாரு. நம்ம கூட பேசியிருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் பாலாஜி இருந்திருக்காரு. ஆனால் பொக்க ரவி பாலாஜி எல்லாம் சேர்ந்து தான் இந்த 2 கொலையை அடிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா பாலாஜிக்கே வந்து மிகப்பெரிய ஒரு கமாண்டோ படம் மாதிரி பொக்க ரவி தான் இருந்திருக்காரு. ஏன்னா எல்லா சீன்லேயும் பாலாஜிக்கு எதிரான நபர்களை கொலையை பண்ணி இன்றைக்கி நண்பர்களால் பல கொலையை பண்ணிவிட்டு நண்பர்களுக்காக விரோதமாகி கடைசியில் நண்பர்களுக்காகவே விரோதிகள் எல்லாம் ஒன்றாகி நண்பர்களுக்காகவே ஹாஸ்பிட்டலில் போய் போலீஸில் அடி வாங்கி கை காலை உடைஞ்சி கடைசியில் நண்பர்களுக்காகவே செத்தார். இதுதான் பொக்க ரவியுடைய என்னென்னா ஒரு சிக்னேச்சர். எங்கே கொலை நடந்தாலும் இப்போ பாருங்கள், இப்போ இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என்னென்னா இப்போ சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை சிதைக்கிற இது இருக்குது. ஏன்னா அவர்கிட்டேருந்து கற்றுக்குன்னு ஒரு பையன் 4 கொலை பண்ணியிருக்கான். இவ்வளோத்துக்கு கார் ஓட்டியிருப்பான், மாவா வாங்கின்னு வர்றது, அவ்வளோதான். அவங்க கூடியே இருந்து அதை அப்சர்வ் பண்ணிடுங்க. நீ திரைப்படங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டீமை தயார் பண்ணுறதுக்கு ரவுடிஸ் வந்து இன்னொரு சின்ன பையனை வந்து கெடுப்பார். இப்படி தான் நீ எட்டி பார்க்கணும், ஒரு நிமிஷத்தில் எட்டி, ஒரு படத்தில் கூட இருக்கும், இப்படி தான் நீ எட்டி பார்க்கணும், ஒரு செகண்டில் யார் போகிறா யார் வரா, ஒருத்தன் கை எடுக்கணுன்னா இவ்வளோ காசு, கால் எடுக்கணுன்னா இவ்வளோ காசு, உயிர் போகணுன்னா இவ்வளோ காசுன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா பொக்க ரவி கிட்டேருந்து இப்போ எத்தனை பசங்க கற்றுக்கினாங்கன்றது தெரியாது. ஆனால் கற்றுக்கின எல்லா பசங்களுமே முகத்தை அதேமாதிரி சிக்னேச்சரில் தான் கொலை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சென்ட்ரலில் ஒரு பையன் ஆனது இப்படி தான், கோயம்பேட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. அப்போ இந்த கூட்டாளிங்க கூட இருந்த நபர்கள் யாருன்னா எதிர்காலத்தில் காவல்துறை இதை வந்து பொசிஷன் எடுத்தாலுமே நடக்கக்கூடிய கொலைகள் தடுத்து நிறுத்தப்படும். ரெண்டாவது என்னென்னா காவல்துறை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இந்த மாதாவரம் ஜெயராம் கொலை வழக்குலேருந்து தான் சின்ன சின்ன பசங்க கெட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த விம்கோ வளர்மதி டீமு வெள்ள உமா, சென்னையில் வந்து வெள்ள உமான்றவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரும் ஒரு லேபிளில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரட்டைக்கொலை நிறைய நடந்திருக்கு, சின்ன படுகொலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ், இந்த மாதிரி டீமாக வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்திங்கன்னா இந்த கொலைகள்லாம் நடக்க எல்லாத்தையும் புள்ளி வச்சு அப்படியே கோலமாக போட்டால் கடைசியில் வந்து எங்கே முடியும்னா திருவெற்றியூரில் தான் வந்து முடியுது. திருவெற்றியூர் அந்த நார்த்து மெட்ராஸை ஒட்டி தான் பகையில் வந்து வந்திருக்கு. என்னென்னா இப்போ 30 வருஷமாக
சம்பவ செந்திலை திட்டம் போட்டு தான் இந்த பொக்கரவியும் சாவடிக்கிறாரு. சம்பவ செந்தில் வந்து செட்டிங் பண்ணி தான் இந்த பொக்கரவி வந்து இது கூட எப்படின்னா பொக்கரவியுடைய மனைவி பொக்கரவி இறந்தப்போ ஊடகங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா, என்னுடைய வீட்டுக்கார் சாவு பின்னணியில் சம்பவ செந்தில் தான் இருக்கார். அப்போது என்னென்னா ஒரு கொலையை செய்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஆர்கனைசேஷன் பண்ணது அன்றைக்கி பொக்கரவி டீமில் பப்ளுன்னு ஒரு பையன்தான். அந்த பையன் 3 கொலை பண்ணதால் அடுத்த ஒரு கட்டம் நாகேந்திரனுடைய கமாண்டோவாக அவர் மாறலான்ற ஒரு ஆர்வத்தில் அவனும் உள்ளே வந்து மாட்டி கடைசியில் அவனையும் ஆந்திராவில் இன்னொரு டீமு, அதாவது அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய நபரை பபுளு மூஞ்செல்லாம் அதை வெட்டிடுறான். வெட்டினவனே அது இன்னும் அது ஏரியாக்குள்ளே நான் தான் ஆளுன்னு ஒரு வாட்டி குடிச்சிட்டு போயிட்டு வீண் சண்டை வாங்கி கம்யூனிஸ்டில் இருக்கிற ஒரு நபரை முகத்தை சிரித்தவொடனே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இறங்கணும். கூலிப்படலாம் இல்லை. இந்த பபுளை ஒரு கட்டத்தில் வந்து சாவடிக்கணுன்ட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் வந்து பபுளை போய் ஆந்திராவில் போய் அடிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு. இப்போ என்னென்னா இது பின்னாடி அப்படியே சுற்றிட்டு போனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வந்து அது ஒரு ஒரு டீம் அப்படியே ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் போகுதுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஆந்திராலேருந்து வரக்கூடிய கான்டாக்ட் ஆகுது. இவங்க எதனா அஃபென்ஸ் பண்ணனா வியாபாரிங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ரெட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு சில பேரால் இந்த ரவுடிசம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவில் போய் 2 கை 2 கால்லாம் வெட்டி கொடூரமாக போட்டவனே பப்ளுவுடைய மேட்ரு முடியுது. அதாவது பொக்கரவிக்கு கொலைக்கு தலைமை தாங்கினார். இந்த பப்ளுன்ற பையன் தலைமை தாங்கினான். ஆனால் அந்த பப்ளு வந்து பொக்கரவி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்தால் தான் அவர் கூட சண்டை போட முடியும்னு தெரியும். ரெண்டாவது இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ரவுடி ஒரு 15-20 மேற்பட்ட கொலைகளுக்கு தேடப்பட்ட குற்றவாளி அவரைட்டுன்னு போய் சர்வசாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு காவல்துறை அங்கே இல்லை. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? யாருக்காக பொக்கரவியை காவல்துறை அதிகாரிகள் கை கால் உடைச்சாங்க? அவர் வந்து குற்றம் பண்ணியிருந்தா கூட அந்த எவிடன்ஸை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவருக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த தண்டனைலாம் வாங்கி கொடுக்காம பாதுகாப்பும் தரல. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா அவர் கை காலை உடைக்கிறாங்கன்னா பயங்கரமான அக்யூஸ்டாக அவர் இருக்கார். அப்போது உரிய பாதுகாப்பு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்கணும். எடுத்துன்னு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும்ல. அவர் பண்ணதுக்கு கை காலை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் போனோன்னா காவல்துறை இந்த இடத்துல கூலிப்பட மாதிரி யாருக்கோ வேலை செஞ்சுருக்காங்கன்றது ஆதாரத்தோடு தெரியுது. ஏன்னா இப்போ கையை காலை உடைச்சிட்டா சண்டை போட முடியாது. சண்டை போட முடியலன்னா அவனை யாருன்னா வெட்டணும்னா அதுக்கு நம்ம பாதுகாப்பில் இருக்கக்கூடாது. அப்போது யாருக்காக அவர் கையை காலை உடைச்சாங்க, யாருக்கு இன்டிமேஷன் போச்சு, இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்கன்ட்டு சொன்ன உடனே தான். அதேமாரி தான் இன்னொன்று என்னென்னா பொக்கரவியில் கேஸில் போட்டவங்க எல்லாருமே புட்டாப்பு தான். ஒரு 5 பேர் எஃப்ஐஆரில் 10 பேர் எஃப்ஐஆரில் இருக்கிறாங்க. அதில் 5 பேர் வந்து அவங்க சம்மந்தமே கிடையாது. பொக்கரவி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த பின்னு சம்பவ செந்திலும் பிரசனான்ற திருவெற்றியூர் பிரசனாவும் இருக்கிறது தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொன்று பாடி சரவணன்ட்டு ஒருத்தர் இந்த கேஸில் வந்து 2-3 பேரை வந்து இணைச்சிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த கேஸில் ஒரு 5 பேரை சஞ்சய் என்றவரையும் பாடி சரவணன் என்றவரையும் அப்பா புள்ளியை கேஸே இல்லாமல் புட்டாப்பாக போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லைன்றது சர்வசாதாரணமாக நம்மளுக்கே தெரியுது. அப்போ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இதுதான் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. என்னென்னா திருவெற்றியூர்லேருந்து ஒரு சண்டை ஆரம்பித்து அது எங்கெங்கேயோ போய் முடிஞ்சு கட்சியில் இவ்வளோ ரவுடிஸ் உருவாகி 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட ரிவெஞ்சு கொலைகளே பார்த்திங்கன்னா 200 கொலைக்கு மேலே நடந்திருக்கு. பொக்கரவி மட்டும் இல்லை, நாகேந்திரன் மட்டும் இல்லை, சம்பவ செந்தில் மட்டும் இல்லை, எல்லா இளைஞர்களும் ஒரு விஷயத்தை ஈர்க்கிற அளவுக்கு இந்த ரவுடிசம் இருக்குது. காரணம் என்னென்னா எந்த தப்பு செஞ்சாலும் 20 எஃப்ஐஆர் இருந்தாலும் ஒருத்தன் வெளியே நடமாட முடியும்னா அப்புறம் என்ன இந்த சட்டம் பண்ண போகுது நம்மளன்ற ஒரு தைரியம் வருது. இது மட்டும் இல்லை, எந்த கொலையம் பண்ணாலும் எந்த கொள்ளை அடித்தாலும் எவத்தாலி அறுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை காப்பாற்ற வைக்கலுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சர்க்கியூட் எல்லாரையும் ஆர்கனைசேஷன் பண்ணதே சம்பவ செந்தில் தான்றப்போ அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. நல்ல குடும்பத்தில் பிறந்துக்கிறாரு.
வழக்கறிஞர் பணக்கார குடும்பம், அது ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு குடும்பம் சம்பவ செந்தில். அப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்து ஒரு ரவுடிங்க பின்னாடி போயிட்டு அதை இன்ஸ்பயர் ஆகிட்டு ரவுடிங்கன்னா கெத்துன்ட்டு ஒரு ஆன ஒரு கருத்தை பண்ணி இத்தனை கொலை நடக்கிறதுக்கு பின்னணியில் சம்பவ செந்தில் இருந்திருக்காரு. பொக்கரவியுடைய கொலைக்கு தலைமை தாங்கி அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே அவர் நின்று செத்தவனே அங்கேருந்து போனதா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா மீடியாலேயே சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு சாமானிய மக்கள் படிக்கலைங்க, அவனை விட்டுருங்க, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வழக்கறிஞர் அளவுக்கு படித்த ஒரு நபரே இத்தனை கொலைக்கும், இன்றைக்கி நம்ம பிஎஸ்பியில் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி கொலை நடந்திருக்க காரணம் அவர் தான் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போது ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவருக்கே இந்த கான்செப்ட் வருதுன்னா படிக்காத இளைஞர்கள் மத்தியில் இந்த கான்செப்ட் எப்படி போவோம் என்றது தான் நம்மளுடைய பொது சேவையாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு முழு பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும். இந்த ரவுடிசத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இளைய தலைமுறைகள் கெடுற அளவுக்கு இந்த பொக்கரவி மாதிரி இந்த நாகேந்திரன் இவங்க சம்பவ செந்தில் படித்தவர், இந்த நாகேந்திரனும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனு, இன்றைக்கி நார்த்து மெட்ராஸில் இருக்க இளைஞர்கள் இவ்வளோ பேர் ஒரு 200க்கும் மேற்பட்ட கொலைகள் ரிவெஞ்சில் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்திருக்கு. அப்போ இளைய சமுதாயினர்கள் அவங்களுக்குள்ளேயே வெட்டின்னு சாகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் ரவுடிஸோடு இணைஞ்சிட்டு இன்னொரு ரவுடியை சாவடிக்கிறது. ஒரு சில காவல்துறையை நம்ம அழுத்தமாக சொல்கிறோம். ஏன்னா பல காவல்துறை அதிகாரிகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில காவல்துறையினுடைய தவறான அணுகுமுறை பல ரவுடிங்களை உருவாகிருக்கு, பல ரவுடிங்களுடைய சாவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. இப்போ பொக்கரவி பின்னணியில் எனக்கு தெரிஞ்சு காவல்துறையுடைய நாலேஜ் இல்லாமல் சம்பவ செந்தில் அங்கே வந்திருக்க முடியாது. குறைஞ்சது அந்த ஏரியா சரௌண்டிங்கில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ரவுண்டப்பில் பட்டாக்கத்தியோடு சுற்றின்னு இருக்காங்க ஒரு 10 பேர். யாருமே பொக்கரவியை வெட்டுற அளவுக்கு தகுதியே இல்லாத பசங்க. அந்த பசங்க ஒரு கை கால் இல்லாதப்போ அடிபட்டிருக்கு, போலீஸ் வந்து உடைச்சிருக்காங்க தெரிஞ்சு சண்டை போட முடியாதுன்ட்டு தெரிஞ்சு தான் மேலே வந்து கடைசியில் அவருடைய வாழ்க்கையும் இதே பட்டாக்கத்தில் முடிஞ்சதுன்றது தான் நம்ம சொல்ல வரோம். என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள், சமுதாய ஒரு விழிப்புணர்வுக்கு இளைஞர்கள் மத்தியில் ரவுடிசம் எப்படி வந்து இளைஞர்கள்கிட்ட போகுது, அதுக்கு ஒரு சில காவல்துறையும் எப்படி இது பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சில வழக்கறிஞர்களும் துணை போகிறாங்கன்ற விவரத்தை நீங்கள் முழுமையாக சொன்னதன் அடிப்படையில் பார்ட் 2வாக பண்ணியிருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இளைஞர்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு தவறான ரவுடிசத்தை பின்பற்றக்கூடாது. குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சில வழக்கறிஞருக்கு ப்ரீவியஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்க அக்யூஸ்டுங்களுக்கு பின்னாடி நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு சேஃப் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு உங்களுக்கு சேஃப் இருக்காது. ஒரு காலத்தில் அதே பட்டாக்கத்தியை நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் காப்பாற்றுறது மூலம் அந்த பட்டாக்கத்திகள் ஒரு சில வழக்கறிஞர்களை பதம் பார்க்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ரவுடிகள் பின்னாடி போய் இறந்துருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெட் நூல் நேயர்ஸ்க்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.